விஷயம் பண்ணுங்களேன் மகாராஜா. நீங்க எனக்காக கொஞ்சோண்டு நிலத்தை தானமா கொடுங்க போதும். நானே அதுல விவசாயம் பண்ணிக்கிறேன், தானியங்களை உற்பத்தி செஞ்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கான செலவுகளை எல்லாம் நானே பாத்துக்கிறேன் மகாராஜா. நான் ஒன்னும் சுயநலவாதி கிடையாது மகாராஜா, நிச்சயமா கிடையாது. சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு 10,000 சதுர அடி நிலத்தை தானமா வழங்குறேன். இந்த நிலம் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணுமா? அது வந்து மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணன் படைக்கு பால் வேணும்னு கேட்பான், பாலுக்காக பசுக்கள் வேணும்னு கேட்பான், அந்த பசுக்களை பராமரிக்க ஒரு பண்ணை வேணும்னு கேட்பான். மகாராஜா, இவனோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. என் மூளையில இப்போ ஒரு யோசனை தோணுது மகாராஜா. எனக்கு என்னமோ பண்டித ராமகிருஷ்ணன் தன்னோட குடுமையை தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. ஆனா குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமைய பலியா கொடுக்கணுங்கிற யோசனைய நீங்க தானே கொடுத்தீங்க. இல்லன்னா பூகம்ப தேவனோட கோபம் நம்ம ராஜ்யத்து மேல விழும். நீங்க. ஆமா மகாராஜா, நான் தான் சொன்னேன். ஆனா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமையை நாம தானமா கொடுத்து பூகம்ப தேவனை அமைதிப்படுத்தினாலும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதை நாம எப்படி உறுதியா நம்ப முடியும் மகாராஜா? ஒருவேளை அவரு யாரோட குடுமையையாவது தானமா கொடுக்க சொல்லி கேட்டார்னா என்ன பண்றது? அப்படி மட்டும் அவரு கேட்டுட்டார்னா அப்புறம் என்ன நடக்கும்? யோசிங்க மகாராஜா. நம்ம ராஜ்யத்துல இந்த ராமகிருஷ்ணன் மாதிரி புத்திசாலிய, சாதுரியமானவன, யோகியமானவன எங்கன்னு போய் தேடுறது? யாரோட குடுமையை தானம் பண்றது? இதுக்காக தான் நான் உங்களை தினமும் பூஜைக்கிறேன் ராஜகுருவே. நீங்க இவ்ளோ ஆழமா ஊடுருவி யோசிக்கிறீங்க. உங்க தொலைநோக்கு பார்வைக்கு நான் தலை வணங்குறேன். ராமகிருஷ்ணனுக்கு ஒரு படி மேல நானும் தான் இருக்கேன். ஒருவேளை நான் இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகுறது மகாராஜா? மகாராஜா, நீங்களும் புத்திசாலி தான் மகாராஜா. ஆனா எத்தனை நாளைக்கு தான் நாம நம்மளோட குடுமையை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க? இல்ல 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 இல்ல, பூகம்ப தேவனோட கோவத்துக்கும் நாம ஆளாக கூடாது. குருதேவா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாத்தீங்கல்ல? ஆமா மகாராஜா, நான் நம்ம ராமகிருஷ்ணனோட குடுமைக்கு இதோட விடுதலை கொடுக்கறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமி மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு. ராமகிருஷ்ணா, இனி உன்னோட குடுமி உனக்குத்தான் சொந்தம். சொல்லுங்க ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் அவர்களே, வாழ்க! உங்க உத்தரவு ரொம்ப நல்லா இருந்தது குருதேவா, ரொம்ப நன்றி. இதுதான் உன்னுடைய திட்டமா? எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? 2 நாளா நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமா? நான் என்னமோ முதலையே யோசிச்ச மாதிரி சொல்றீங்க. கண்ணு சுமட்டுற நேரத்துல திடீர்னு இந்த யோசனை வந்து போச்சு. அதுவும் ஒரு பண்டிதனுடைய ஞானம் அவனோட குடுமையில தான் இருக்குன்னு குருமாதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் விளங்குச்சு. பிரச்சனையோட வேற அப்பதான் கண்டுபிடிச்சேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பண்டிதர்களோட புத்திசாலித்தனம் அவங்க குடுமையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது உண்மைன்னு நீ நினைக்கிறியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்ல. ஒரு பண்டிதனுடைய ஞானம் குடுமையில இருக்குங்கிறது பிரம்மதான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சிறந்த கல்வியை முறைப்படி கத்துக்கிட்டு அதை சரியா செயல்படுத்தினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஞானியா வர முடியும். என்ன ஆச்சாரியாரே, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சொன்னா சரிதான். இருந்தாலும் குடுமையும். மகாராஜா, இப்போ உங்களையே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு தான் குடுமையே கிடையாது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு அறிவே கிடையாதுன்னா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மன்னிச்சிருங்க அரசே, மன்னிச்சிருங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி அர்த்தத்துல அது சொல்லல. மன்னிக்கணும் அரசே. எல்லாம் சிரிக்கிறாங்க, நாமள சிரிக்கலாங்க. நீ எடுத்துக்கோங்க. இப்ப எதை எடுக்க சொல்ற? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இப்ப நல்லா தூக்கம் வருது. ஐயோ, போய் அந்த
அந்த சுப்பலட்சுமி கிட்ட சொல்லிட்டு வாங்க, அவ கோழிய தூங்க வைக்கலன்னா நம்மளால தூங்க முடியாதுன்னு. ஐயோ. ம். அம்மா சுப்புலட்சுமி தாயே, உங்க கோழியோட கொக்கரக்கோவை நிறுத்துறீங்களா? ஐயோ, என் பேரு சுப்பலட்சுமி இல்ல, சுபலட்சுமி. இந்த நேரத்துல யாரு இந்த சுபலட்சுமியோட தூக்கத்தை கெடுக்கிறது? பாத்தியா திமிர, நான் தாங்க ராமகிருஷ்ணா. சொல்லு. ஒரு ஆளா இருந்துட்டு ரெண்டு பேரா வச்சிருக்கியே. அம்மா, எங்க உங்க கொக்கரக்கோ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கோழி சத்தம் போடுறத கொஞ்சம் நிறுத்தி வைங்க. என் கோழி உங்க அம்மா மாதிரி ஒண்ணும் மௌன விரதம் இல்ல, அது கூவிட்டே தான் இருக்கும். அம்மா அம்மா வேண்டாமா, இருமா, கோவப்படாத, இது சண்டை போடுற நேரம் கிடையாது. ஐயோ, உன் கோழியோட கொக்கரக்கோ சத்தத்தால இந்த பகுதியில யாராலையும் நிம்மதியா தூங்கவே முடியல. அப்படியா? ராத்திரியில நான் இங்க ஊல விட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப என் கோழி கூவுறதால மட்டும் உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சோ? ஆயா, உன் கோழி குடுக்கிற சத்தத்தோட தொல்லை தாங்க முடியாம தெருநாய்களே தெரிச்சு ஓடிடுச்சு. ஐயோ ராமா, சுபலட்சுமியோட கோழி சுபலட்சுமி வீட்ல தான் கூவிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன பண்றது? பாத்தியா கொழுப்ப பாரு பாரு, திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு, உன் கோழி மட்டும் அமைதியா இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவ? நான் வந்து உன்னோட கோழியை அப்படியே அறுத்து தின்னு ஏப்பம் விட்டுருவேன், சொல்லிட்டேன். ஐயோ ராமா, கேட்டீங்களாமா? 2 கடவுள் பேரை வச்சிருக்கிற உங்க பையன் கோழிய சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்கான். துஷ்டனே, பாவியே, அபஷ்டு, ராட்சசனே. குரல் தாங்க என்னோடது, கோபம் அம்மாவோடது. இருங்க, ஏதோ சொல்றாங்க. நீங்க மட்டும் இன்னொரு தடவை கோழிய சாப்பிடுறத பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை அறுத்து போட்டுருவேன்னு சொல்றாங்க. சிவ 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 சிவா, ஐயோ களி முத்திடுச்சு. கோழிய சாப்பிடுறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே கடவுளே. இவன் சின்ன வயசுல இருந்தே எந்த பக் பக் பக்க பார்த்தாலும் ரொம்ப உத்து பாப்பான். உங்களுக்கு அப்பவே இவர் மேல சந்தேகம் வந்ததா? அட என்னம்மா நீ, ஏன் இப்படி குதர்க்கமா யோசிக்கிற? அது வெறும் சாதாரண கோழி தானே, அழகிய பெண் பதுமை இல்ல. ஒருவேளை அழகான பொண்ணா இருந்திருந்தா? சாரதா, எந்த விஷயத்தோட கொண்டு போற? நான் எங்க கொண்டு போறதா இருந்தா என்ன? நீங்க தான் கோழி சாப்பிடுறத பத்தி பேசுனீங்க, அழகான பொண்ணை பத்தி கூட இப்ப பேசுனீங்க. இனிமே இந்த வீட்ல சாப்பிடுற எண்ணம் இருக்கா இல்லையா? அம்மா தாயே, மன்னிச்சிடுமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து இது வரைக்கும் எவ்வளவு தப்பிச்சிருக்கேனா சொல்லு? அங்க அந்த கோழியோட தொல்லை, இங்க பாத்தியா பாத்தியா இது. பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க, சொந்த வீட்டை விட கோவில்ல தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு. எனக்கு இந்த அரசவை தான் கோவில் மாதிரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன அமைதி கிடைச்சிருக்கு. ஆஹா, வணக்கம் மந்திரியாரே. ஆஹா, நன்றி தாயே. ஐயோ, நேத்து ராத்திரி கேட்ட அதே கொக்கரக்கோ சத்தம் திரும்பவும் காதுக்குள்ள ஒலிக்குது. கோழி எங்க 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 கோழி? அங்க இருக்கு பாருங்க. இதுதான், இந்த கோழி தான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு. இந்த கோழி இங்க எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு தெரியல. யாரத புடிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் அதை பிடிங்க. மந்திரியாரே, வாழ் உங்ககிட்ட தானே இருக்கு. அதுக்கு அப்படின்னா நீங்க தானே மாவீரன், எடுங்க உங்க ஆயுதத்தை. அந்த கோழியை பிடிச்சு உடனே வெட்டி போடுங்க. ஐயோ, சிப்பாய்களே, அந்த கோழியை பிடிங்க, இன்னைக்கு அது தப்பிச்சு போக கூடாது. நீ புடிடா, என்ன மட்டும் சொல்ற? வாங்க. என்னங்க பிடிக்க முடியலையே. போங்க, நீங்க எங்க? கோழி 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 குருஜி, பெரிய கோழி. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்ன நடந்தது?
ஏதோ புலி துரத்துற மாதிரி இப்படி ஓடி வரீங்க. கோழி கோழி குருதேவா, கோழி கோழி எங்களை துரத்துது குருதேவா. கோழியா? கோழிய பார்த்தா பயந்து ஓடி வரீங்க. கிழவன் சிக்க போறா. என்ன பாக்குற? போ. போ. பெரிய மனசு சொல்றாருல. இது சண்டை கோழியா இருக்கும் போல இருக்கே. ஆமா குருஜி. போ. 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 பிடிங்கடா. டேய் போட்றாதீங்கடா. எவ்வளவு கலமா இருக்காரு, போடுறேன். ஐயோ போட்டானுங்களே. டேய் துரோகிங்களா. ஐயோ என் இடுப்பு எலும்பு உடைஞ்சிடுச்சு போல இருக்கே. அம்மா. ஆஹா. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? போங்கறல்ல. இது முறைக்கிறத பார்த்தா மறுபடியும் தாக்கும் போல இருக்கு. இங்க இருந்து ஓடி போயிடுறது நல்லது. ஐயோ கோழி துரத்திட்டு வருது. என்ன காப்பாத்துங்க. துரத்திட்டு வருது. ஐயோ ஐயோ என்னால முடியல. ஆச்சாரியரே, அட சிப்பாய்களை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதை பிடிங்க. ஆச்சாரியரே கீழே இறங்குங்க. கோழி எங்க? அந்த கோழி கோழி கோழி. மகாராணி சின்னாதேவியோட தம்பியா? கடவுளே, வாசுதேவா மகாராஜா, வந்துட்டியா? இன்னைக்குதான் வந்தேன். அற்புதம், ரொம்ப சந்தோஷம். வந்துட்ட ஒரு 4 நாள் இருந்துட்டு தானே போவ? இல்ல மகாராஜா, நாட்கள் இல்ல. நான் இங்க வந்துட்டேன்ல, 3-4 மாசம் இருந்துட்டு தான் போவேன். 3-4 மாசம் இருப்பியா? ஆமா மகாராஜா. நம்ம நிம்மதி சுத்தமா போயிடும் போல இருக்கே. நாம நிம்மதியா இருக்கணும்னா அதிக நேரத்தை நாம ராஜ தர்பார்லயே தான் செலவழிச்சாகணும். வாசுதேவா, வா நாம தர்பாருக்கு போலாம். சரி மகாராஜா வராரு. மகாராஜாவா? வராரு. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. இவர் வரணும். வணக்கம் அரசே. மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் வாழ்க! வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ராஜ தர்பார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கலேபரம் உண்டாயிருக்கு. இங்க என்ன நடந்துச்சு? அந்த கலேபரத்தை உண்டு பண்ணது யாருன்னு கேக்குறல்ல? அதோ அந்த துஷ்ட கோழிதான். அதாலதான் பிரச்சனை அரசே. எவ்வளவு திமிரா உங்க சிம்மாசனத்திலே உட்கார்ந்துருக்கு. இதாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. கேவலம் இந்த கோழியால என்னுடைய ராஜ தர்பார்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இந்த கோழிதான் இவ்வளவு தொல்லை பண்ணுதுன்னா இதை இப்பவே இந்த கணமே அரசவையை விட்டு வெளியேத்துங்க. துரத்துங்க வெளியே. சரி மகாராஜா. இது கோழி இல்ல, ரூபவதி, என் தோழி, என் நல விரும்பி. வசுதேவ், இங்க வா. இது உன்னுடைய நண்பர், அதாவது உன்னுடைய கோழியா? இது கோழி இல்ல, இது ரூபவதி. இத பாரு வாசுதேவா, நீ இந்த கோழிய இந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு வெளியே கொண்டு போறியா? சரி மகாராஜா. குருதேவரை எங்க ஆளையே காணோம்?
எங்க இருக்காரு அவரு? குருதேவா இப்பயாவது கீழே இறங்கி வாங்க. இதுக்கப்புறம் உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கீழே இறங்கி வாங்க. மகாராஜா, குருதேவா, நீங்க அந்த தூணுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவமானம் ஏற்பட்டுருச்சு மகாராஜா.